அறிவு ஆற்றல் தரும் அப்படிங்கிறது தப்பு. அறிவை பயன்படுத்தினாதான் ஆற்றல் கிடைக்கும். இப்போ மகிழ்ச்சிக்கு இசிஜி தேவைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அதை பயன்படுத்தினாதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அப்ப எப்படி பயன்படுத்துறது? இப்பவே ஒரு காகிதத்தை எடுங்க. அடுத்த வருஷத்துக்கான உங்களோட இசிஜியை அதில் எழுதுங்க. உதாரணத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எங்க சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, யாரோட போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை எழுதலாம். அடுத்து கான்ட்ரிபியூஷன்ல பண உதவியா யாருக்கு என்ன பண்ண போறீங்க, உங்க வேலை மூலமா யாருக்கு என்ன உதவ போறீங்க, வாலண்டியரிங் ஒர்க், இந்த மாதிரி விஷயங்களை எழுதலாம். அடுத்து growthல தினமும் என்ன மாதிரி உடற்பயிற்சி நீங்க செய்ய போறீங்க, அடுத்த வருஷத்துல எத்தனை புத்தகம் படிக்க போறீங்க, பதவி உயர்வுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க போறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை எழுதலாம். இதை எழுதுறதோடு மட்டும் இல்லாம தினமும் எந்திரிச்ச உடனே படிச்சு பார்க்கணும். இப்படி செய்யும் போது அந்த நாள்ல எந்தெந்த வேலைகள்ல உங்க கவனத்தை செலுத்தணும்ன்றதுல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதை தொடர்ந்து பண்ணுங்க. அடுத்த வருஷம் இந்நேரம் உங்க மகிழ்ச்சி எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்றத நீங்களே உணர்வீங்க.